தமிழ்நாட்டு 2026 பேரவைத் தேர்தலில் 2 வித்தியாசமான காட்சிகளை பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் பிரச்சாரங்கள், இன்னும் சொல்ல போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி 180 தொகுதிகளில் முதற்கட்ட பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். பிரச்சார மேடைகளில் எதிர்க்கட்சிகளும் அரசு விழாக்கள், கட்சி விழாக்கள், மாநாடுகள்னு திமுகவும் 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் திமுகவுக்கு மட்டும் எலெக்ஷன் அடுத்த வருஷமா வைக்கிறாங்க, அதிமுகவுக்கு என்ன சீக்கிரமா வருதா? எப்படி இந்த 2 கோணங்களும் இப்படி பிரிந்து கிடக்கின்றன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு இதை கோர்ட் விவாதிக்க இருக்கிறது. ராஜராம் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னமோ எலெக்ஷன் ஜூலை மாதம் நடக்கிற மாதிரி திமுக கவர்மெண்ட் டெய்லி ஒரு அரசு விழாக்கள், டெய்லி ஒரு புதிய திட்டங்கள்னு அவங்க கட்சி மாநாடுகள், அரசு விழாக்கள்னு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்டிஏ ரொம்ப பரபரப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி இவ்வளவு கேஷுவலாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இல்லைங்களா, அதிமுக பிரச்சாரத்தை அவர் எடப்பாடியார் அவர்கள் மிக வேகமாக போய்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லா தொகுதி 234 தொகுதிகளையும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு புதுக்கோட்டையில் திரு அமித்ஷா அவர்களும் அந்த இறுதி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் என்டிஏ அதிமுக கூட்டணியுடைய முதல் பிரச்சாரம், அதாவது 12 கட்சிகளுடைய தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றி அதுக்குரிய லான்ச்சிங்கை ஆரம்பிச்சிட்டார். அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, அதே மாதிரி பெருந்தலைவர் மக்கள் முன்னேற்ற கட்சி. இது 12 கட்சியுடைய கூட்டணியை அறிவிச்சிட்டார். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி டெல்லியில காங்கிரஸ் கட்சியோடைய அலுவலகத்துல காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கூட்டணியை பத்தி அவங்களுக்குள்ளார பேசிட்டு அதுக்கு பிறகு கட்சியுடைய அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய பார்வையாளர் அவர் கிரீஷ் சொடாங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் திமுகவோடு 70 நாட்களுக்கு முன்பு நாங்கள் பேசினோம். அதுக்கு பிறகு தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தொடர்பே இல்லாம போயிருக்குது. எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது என்ன எப்படி போகும் அப்படின்றது தெரியாம இருக்கிறோம். நாங்கள் திமுக கிட்ட இருந்து கால் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல மேடை நீங்க வச்சிருக்கிற அந்த தலைப்பை ஒட்டியே சொன்னோம்னா, பிரச்சார மேடையில் எதிர்கட்சிகள், விழா மேடையில் ஆளுங்கட்சி. ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு தீபம் அணையுதுன்னா அதுக்கு முன்னாடி பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ திமுகவுடைய கூட்டணி டேக் ஆஃப் ஆகாத ஒரு கூட்டணி, செல்ஃப் எடுக்காத ஒரு வண்டி. அதனுடைய அந்த தாக்கம் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் நீங்க சொன்னது மாதிரி மேடைகள்ல தோன்றி அவருக்கு காட்சி அளிக்கிறார் திரு மு க ஸ்டாலின். அவங்களுடைய அரசாங்கம் சார்பான கூட்டங்கள், அரசாங்கம் சார்பான விழாக்கள் அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனா முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி திமுகவுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமான சீட்டுகளை வாங்கக்கூடிய, அதே மாதிரி பழங்காலமா 2004 இருந்து இப்ப வர கூட்டணியில உள்ள காங்கிரஸ் கட்சியோடய இன்னும் கூட்டணி பேசாம இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா அல்லது தோல்வி பயமா? எப்படியும் நம்ம தோக்க. ஆசிரதம் சார், எனக்கு என்ன ஒரு டவுட்னா, காங்கிரஸ் நல்லா இருக்கணும், ராகுல் காந்தி நல்லா இருக்கணும், செல்ல பிறந்தகன் நல்லா இருக்கணும்னு கவலைப்படுற முதல் பாஜக தலைவரை இந்த கோர்ட் மேடையில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் உண்மையிலே காங்கிரஸ் பற்றி இவ்வளவு அக்கறையோடு இருக்கீங்க. நீங்கள் முதல் சுற்றில் அந்த முதல் பேசும்போது மதுராந்தகத்தில் என்டிஏ ஒரு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கீங்க, லான்ச் பண்ணீங்க இல்லையா? அதோட ட்ராக் எங்கே போகுது அப்படின்னு யாராவது சொல்லணும். நான் என்ன நினச்சேன், பிரைம் மினிஸ்டர் மோடி அதிமுக தலைமை தாங்கி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க போகிறோம், அந்த பதவியேற்பு மாளிகையில் போய் இந்த லான்ச் உட்கார போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க, அது எங்கே போகுதுன்னு தெரில. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஏடிஎம்கேங்கிற வார்த்தையும் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி பேரையும் உச்சரிக்கலையே. ட்ராக் ரெக்கார்டு கரெக்டாக தான் இருக்கா? நமக்கு ட்ராக் ரெக்கார்டு பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது.
அருமையான, அதாவது வந்து இப்போ சொல்றோம் இல்லைங்களா, புல்லட் ட்ரெயினுக்காக போற பாதை போட்டுட்டு இருக்கோமே, அதே மாதிரி வந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கு, சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு புதுசா நாங்க போற அந்த நவீன பாதை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்குது இந்த ட்ராக்கு, எங்களுடைய ட்ராக்கு. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சி எப்படி அமைய இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி வரக்கூடிய மே மாசம் அவர் முதலமைச்சராக ஆகக்கூடிய இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து அவரை முதலமைச்சராக்கும். இதுல ஒரே வந்து ஒரு second டவுட் சார், opinion ஒரே எடப்பாடி தேவையில்லை. பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருவாரு, என்டிஏ அரசுல பாஜக அமைச்சர்கள் இருப்பாங்களா? சார் அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? ஏன் சார் நீங்க இல்ல எனக்கு 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 என்ன நயினார் அண்ணே அமைச்சர் ஆகணும், இல்ல எனக்கு நயினார் அண்ணே அமைச்சர் ஆகணும், வானதி அக்கா அமைச்சர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஆசை ஆசீர்வாதம் சாருக்கு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது நெல்சன் சேவியர் கிட்ட நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், எங்க மேல இவ்வளவு அக்கறை, அதுவும் குறிப்பாக எங்களுடைய தலைவர்கள் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இல்ல ஆனா நீங்க அதே சொல்லியிருந்தாங்க சமயம் என்டிஏ அமைச்சரவையில் பங்கேற்கும், அப்படி கூட்டணி அமைச்சரவை பங்கேற்கும், கூட்டணி அமைச்சரவை அமைப்போம்னு பேசுனதுனால இந்த அதாவது எங்களை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், அதுல ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்குதா? யாருக்குமே கிடையாது. ஆக மொத்தம் அவரை வந்து முதலமைச்சராக ஆக்குவோம், அந்த பாதையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அமைச்சரவை அப்படின்றது வந்து அதுக்கு பிறகு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு சார்? இல்ல இப்ப நீங்க பாருங்களேன், எவ்வளவு வார்த்தைகளை தேடி கரெக்டா அதை ஸ்ட்ரக்சரா கொண்டு வரீங்க. அமைச்சரவையில் பங்கேற்போம், பங்கேற்க மாட்டோம், அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும். இந்த 3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை ஆசீர்வாதம் சார் சூஸ் பண்ணணும்னா என்னன்னு சொல்லலாம்? அதாவது எப்படின்னா, நான் 2G கோர்ட்ல வந்து 21 நாள் வந்து சாட்சி சொல்ல நின்னேன். எனக்கு எதிராக வந்து என்னை யார் கேள்வி கேட்டார்னா திரு ராம்ஜெல் ஜெட்மலானி அவர்கள். அப்ப வந்து எனக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்து எஸ் சொல்லலாம் அல்லது நோ சொல்லலாம், அமைதியா இருக்கலாம். ஆனா அந்த 2G கோர்ட்லயே வந்து நான் வந்து அமைதியா இல்ல, ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாரு. எஸ் நோ அப்படின்னு தான் சொன்ன, ஒரு கேள்வியை கூட நான் வந்து தவிர்க்கல. ஆனா அரசியல் மேடைன்றது, அரசியல் கோர்ட்ன்றது வேற மாதிரியான ஒரு விஷயம் நெல்சன். அதனால வந்து இந்த இடத்துல நீங்க வந்து என்னோட வாயில புட்டிங் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத், யூ வில் நாட் கோ டு சக்சீட். ஓகே, இந்த கோர்ட் அதை அப்படியே பதிவு செய்து கொள்கிறது.